குளிரால் உலகையே நடுங்க வைத்த ஐரோப்பா இன்று வெயிலால் உயிரிழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 40, 45, சில இடங்களில் 46 டிகிரி செல்சியஸ். ஒரு காலத்தில் ஏர் கண்டிஷனர் என்றால் தேவையே இல்லாத ஐரோப்பாவின் இன்றைய நிலை. தற்போது ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலை தாக்கி வருகிறது. பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, போர்ச்சுகல் என பல நாடுகள் இந்த வெப்பத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றன. ஒரு காலத்தில் அங்குள்ள வீடுகளில் ஏர் கண்டிஷனர் மட்டுமல்ல, மின்விசிறி கூட பல வீடுகளில் இருக்காது. மாறாக ஒவ்வொரு வீட்டிலும், அடுக்குமாடி குடியிருப்புகளிலும், உணவகங்களிலும் கூட கட்டாயமாக ஹீட்டிங் வசதிதான் அமைக்கப்பட்டிருக்கும். கடுங்குளிர்தான் அங்குள்ள மக்களின் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இன்று அதே ஐரோப்பாவில் மக்கள் ஏர் கண்டிஷனர், மின்விசிறி வாங்குவதற்காக ஷாப்பிங் மால்கள் திறக்கும் முன்பே நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். கதவுகள் திறந்தவுடன் முதலில் கிடைத்ததை வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு தள்ளுமுள்ளு நடக்கிறது. இதுபோன்ற காட்சிகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். இந்த வெப்ப அலை மனித உயிர்களையும் பறித்து வருகிறது. பிரான்சில் மட்டும் இதுவரை 76 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்பெயின் மற்றும் இத்தாலியிலும் பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. போர்ச்சுகலில் இதுவரை 22 பேர் வெப்பத்தின் தாக்கத்தால் உயிரிழந்துள்ளனர். வெயிலிலிருந்து தப்பிக்க மக்கள் ஏரிகள், ஆறுகள், கடற்கரைகள் என நீர்நிலைகளுக்கு படையெடுக்கின்றனர். ஆனால் அதுவும் பாதுகாப்பாக இல்லை. வெப்பத்தை சமாளிக்கச் சென்றபோது இதுவரை சுமார் 55 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கடும் மின் தேவையால் ஆயிரக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 46,000 வீடுகள் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றன. குளிருக்கு பெயர் பெற்ற ஐரோப்பா இன்று 40 முதல் 46 டிகிரி வெப்பத்தில் தத்தளிக்கிறது. இது ஒரு சாதாரண கோடை அல்ல. உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கான மிகப்பெரிய எச்சரிக்கை மணி இதுவாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் குளிரை எதிர்கொள்ள தயாராக இருந்த நாடுகள் இன்று வெயிலை எதிர்கொள்ள போராடிக் கொண்டிருக்கின்றன.